வணக்கம். இந்த பெண்களுக்கான உடை என்பதில் இன்று நான் சொல்ல வேண்டிய விடயம் வந்து, அதாவது ஏற்கனவே சொல்லப்பட்ட விடயங்களில் சிலவற்றை சொல்லி இந்த விடயத்துக்கு போவோம். அ ஏற்கனவே இந்த மூட பழக்கவழக்கங்களோ, இந்த மரபு ரீதியான கட்டுப்பாடுகளோ, பெண்களுக்கு ஒரு தடைகளாக அதாவது அவளுடைய அ அடையாளத்தை வெளியில் கொண்டு வருவதற்கு தடைகளாக அமைகின்றன. அ இத்தடைகளை எல்லாம் நீங்கள் தாண்டி வரும்பொழுது பெண்களே, பலவிதமான முட்களையும், கற்களையும், வலிகளையும் சந்திக்க வேண்டிய நிலை வரும். அந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலே நீங்கள் உங்களை தட்டிக் கொடுக்க வேண்டும். ஏனெனில் அந்த நேரங்களை நீங்கள் தனித்து விடப்படுவீர்கள். அந்த அந்த இடங்கள்ல வந்து மிக முக்கியமாக மிகவும் கருத்து கவனிக்க வேண்டிய விடயம் வந்து உங்களுடைய அடுத்த படி, அடுத்த முயற்சி, அடுத்த உழைப்பு. இதை நீங்கள் மறக்கக்கூடாது. இப்படியே நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ஏற்படுகின்ற தடைகளை உடைத்து உங்களை நீங்கள் செதுக்கிக் கொண்டு வரும் பொழுது இந்த சமூகத்தில் நீங்கள் மதிக்கப்படுவீர்கள், மற்றவர்களுக்கு உதாரணமாய் திகழ்வீர்கள். அதே நேரம் நீங்களும் மிகவும் மகிழ்ச்சியும் தன்னம்பிக்கையும் கொண்டவராக திகழ்வீர்கள். எனவே இந்த பெண்கள் மட்டும் சிந்திக்காமல் பெண்களை சுற்றியுள்ள சமூகமும் மிகவும் ஊன்றுதுணையாக இந்த பெண்ணுக்கு உறுதுணையாகவும் இருக்க வேண்டும். அதாவது பெண்ணும் ஒரு மனித பிறவி, அவளுக்கும் தனித்திறமைகள், ஆளுமைகள் இருக்கின்றது என்பதை உலகம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அவளை சுற்றியுள்ள கணவனோ, பிள்ளையோ, தம்பியோ, அண்ணனோ, தங்கையோ, அக்காவோ அவளுக்கு வந்து துணையாக நின்று அவளுடைய அடையாளத்தை நீங்கள் வெளியில் எப்படியாவது கொண்டு வர பார்க்க வேண்டும். இது எல்லா பெண்களுக்கும் ஏற்படுகின்ற, பொதுவாக எல்லா பெண்களுக்குமே ஏற்படுகின்ற ஒரு சமுதாயத்தின் இக்கட்டான நிலைதான். எனவே இந்த பெண் வந்து தன்னை செதுக்கி தன்னம்பிக்கையும் திலகாத்திரமும் கொண்ட பெண்ணாக தனது திறமைகளை தீர்த்தி வரும் பொழுது இந்த உலகம் அவளை வரவேற்று காத்திருக்கின்ற நேரம் அவளும் இந்த உலகத்துக்கு, இந்த சமூகத்துக்கு பயன்படும் பொருளாகின்றால் இதை அனைவரும் உணர வேண்டும். நன்றி. உங்களுக்கு இந்த உரை பிடித்திருந்தால் தயவு செய்து லைக்கும் கமெண்ட்டும் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீர்கள். நன்றி, வணக்கம்.